ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கூகுள் ஜெமினி கிரெடென்ஷியல்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணி அதை N8Nல லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் N8N ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு N8N என்ன இன்ஸ்டால் பண்ண தெரில, இல்லை வந்து இன்னும் எப்படி வந்துட்டு N8N என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நாங்கள் N8N வச்சு நாங்கள் மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸை காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஆல்ரெடி ஒரு N8N மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக யூடியூப் வீடியோலேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஆட்டோமேஷன் என்ன, ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோனா என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து N8Nல போகலாம். ஸோ N8Nல வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி ஜெமினி அப்படின்னு சொல்லி நான் எழுத போகிறேன். ஸோ ஜெமினின்னு சொல்லி நான் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி சேட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் வரும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நோட கான்ஃபிகரேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடென்ஷியல் எடுத்து வச்சிருக்கனால காமிக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா இதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி நியூ கிரெடென்ஷியல் கொடுக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிரும். இதை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல. API கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஓப்பன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓப்பன் டாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் கிரெடென்ஷியல்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மொத்தமாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நாங்கள் இதுக்கே ஒரு செப்பரேட் வீடியோ வச்சுருக்கோம். எப்படி வந்து கூகுள் கிளவுட் கன்சோலில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம கூகுள் கிரெடென்ஷியல்ஸ் வந்து N8Nல லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் ஜெமினி வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூகுள் ஃபார்ம் அண்ட் ஜெமினி அப்படின்னு பார்த்தீங்களா, இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ஹோஸ்ட் யூஆர்எல் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த API கீ வந்து இந்த இடத்துல போய் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் டைரெக்டாக கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து AI ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த AI ஸ்டூடியோவில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரெக்டாக போய் கிரியேட் API கீன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி கூகுள் கிளவுட் கன்சோல் வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து கூகுள் கிரெடென்ஷியல்ஸ் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு கிளவுட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நிறையா கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கும். ஸோ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நான் வந்து கிரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு API கீ ஜென்ரேட் ஆயிரும். இது ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ பிளேஸ் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும். ஸோ இதை வந்து கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு N8N ஒன்ஸ் வந்து செக் பண்ணி சொல்லிடும், ஓகே நம்ம ப்ராப்பராக லிங்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா கூகுள் ஜெமினி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ மாடல். ஸோ இதில் ஒரு டிஸ்க்ளைமர் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இந்த API யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது. சரி, எதுக்கு வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, எதுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். கரெக்டு தான். என்ன ஒரு ஃப்ரீயில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, சப்போஸ் வந்து சென்சிட்டிவ் டேட்டாலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் இருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த AI மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை வச்சு தான் அந்த ட்ரெயின் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கோடிங்கில் நல்லாயிருக்கும். ஓப்பன் மாடல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டூல் ஹேண்ட்லிங்கில் நல்லாயிருக்கும். ஜெமினிலாம் பார்த்தீங்கன்னா சம்மரிஸ் ஜென்ரேட் பண்ணுறது இல்லை வந்து கண்டென்ட் எழுதுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து ரெக்கர்சிவாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அதை எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ மாடலில் இருக்கீங்க, ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க ஜெமினி அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் இதுவே பெய்டு யூஸராக மாறிட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐக்கும் இருக்குது, கிரெடிட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து அதை வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் வந்து கூகுள் ஜெமினி வந்துட்டு பெய்டு வெர்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் இருக்கும். ஸோ நாம வந்து இங்கே ஜஸ்ட் பிகினருங்கிறதுனால நம்ம வந்து சென்சிட்டிவ் டேட்டா ஹேண்டில் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதில் எல்லாமே நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு N8N ஸ்டார்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் செக்ஷன் போய் பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இது வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்கும் www.4gmail.techல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிகினர் கோர்ஸ் தான் இது. ஸோ பிகினருக்கு வந்துட்டு எப்படி வந்து N8N அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எப்படி வந்து நீங்கள் ஆட்டோமேஷனை வந்துட்டு அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ஒரு நோடு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அந்த ஆப்ரேஷன் இல்லை, இப்போ ஷீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும், அந்த ஷீட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு நேட்டிவ் நோட இல்லை அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்கள் HTTP மூலமா பண்ணலாம், இல்லை வந்து எப்படி மல்டிபிள் எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து கூகுள் ஜெமினி வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்போ N8Nோட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் மல்டிபிள் சர்வீசஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோர்ஸ் சிலபஸ் மட்டும் சும்மா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், நெக்ஸ்ட் வந்து N8N ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு இதெல்லாம் காமிச்சிருப்போம், இன்ஸ்டலேஷன் வீடியோ இன்க்ளூடட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTTP, அப்புறம் வெப்புக்னா என்ன, அப்புறம் ஏபிஐஸ்னா என்ன, இப்போ வந்து கூகுள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது, அப்புறம் N8Nல இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் வந்து ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு வந்து நீங்கள் N8N கொண்டு வரணும்னா எரர் ஹேண்ட்லிங் கொடுக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஓவர் ஹெட்ஸ்லாம் இல்லாமல் உங்களால் ப்ராப்பராக வந்து டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போய் N8N ஆக்சுவலாக டிப்ளை பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஸோ வந்து எப்படி நீங்கள் அதை டே டு டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா ஆட்டோமேஷனாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா கலெக்ஷன் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளாக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து நம்ம லீட் ஸ்கிரேப்பிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டைஜஸ்ட் மாதிரி ஒன்று கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈச் நோடு வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி இதில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். போனஸாக வந்து வாட்ஸ்அப் எப்படி வந்து நம்ம N8N லிங்க் பண்ணலாம் அந்த டெஸ்ட் நம்பரை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நம்ம மல்டிபிள் கிவ்அவேஸ் கொடுத்துருக்கோம். வந்து எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அரௌண்ட் 4500+ ப்ரீ பில்ட் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கைட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ரீடிங் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஒர்த் யுவர் டைம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த சேட் மாடல். ஸோ அந்த சேட் மாடலை யூஸ் பண்ணி நாம் வந்துட்டு ஒரு சிம்பிள் சேட் பாட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, மாடல் இருக்குது பார்த்தீங்களா, மாடலில் வந்துட்டு ஜஸ்ட் நான் 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 2.0 ஃப்ளாஷ் காமிக்கும். நான் ஏன் 2.0 ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறேன், ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் டாஸ்க் வந்து அது நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சேட் பாட் தான் இப்போ ரெடி பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சிம்பிள் டாஸ்க் வந்துட்டு 2.0 ஃப்ளாஷ் இஸ் குட். அதனால் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வாங்க நான் வெளியே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டே வந்து நீங்கள் சேட் மாடல் எடுத்துக்கிட்டதுனால வந்து பேசிக் எல்லாம் சேஞ்ச் போட்டு லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை அப்படிங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஓப்பன் சேட் நான் கொடுக்க போகிறேன். ஓப்பன் சேட் கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து N8N ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்டல் அட்வான்டேஜ். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களுக்கு லைவாக தெரியுது. இதனால வந்து உங்களுக்கு ஒரு விஷுவலாக இன்டர்ஃபேஸாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் கோடிங் தெரியும்னா கூட வந்துட்டு ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்கும். நீங்கள் கோடு எழுதி எது என்ன எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மென்டலாக தெரியும். பட் உங்களுக்கு விஷுவலாக தெரியுது வந்து இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரூவன் அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சேட் பாட் வந்து நம்ம கூகுள் ஜெமினி வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் ப்ராம்ப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் மாடிஃபை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஒர்த் யுவர் டைம். இது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து N8Nல இன்பில்ட்டாக இருக்கிற சேட் மெசேஜ் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ட்ரிகர் இருக்குது, இல்லாட்டி வந்து டீம்ஸ் ட்ரிகர் இருக்குது, மெயில் ட்ரிகர் இருக்குது, நிறைய மல்டிபிள் ட்ரிகர்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஏஐ நோட்ஸ் கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரீ மாடல்ஸ்னால் அது கூகுள் ஜெமினி தான். ஸோ அது எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனப்பில் வச்சிருக்கோம், ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்டாவில் கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கேட்குறவங்களோட வீடியோஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது சம் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி எங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.